சோழ வரலாற்றின் காதல், அதிகாரம், துயரம் நிறைந்த இந்த அதிரடியான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள போலாம். ஒரு உடைந்த காதல் சோழர்களின் மாபெரும் வீரணியை எப்படி அழித்தது, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பக்கம் போர்க்களத்து சிங்கம் ஆதித்த கரிகாலன், இன்னொரு பக்கம் பேரழகும் பெரும் புத்திசாலித்தனமும் கொண்ட நந்தினி. ஆரம்ப காலத்துல இவங்க காதல் ரகசியமா நிறைய இனிமையான கனவுகளோட ரொம்பவே அழகா மலர்ந்துச்சு. ஆனா அரச சபை சும்மா விடுமா? இவங்க காதலுக்கு கிடைச்சது ரொம்பவே கடுமையான ஒரு நிராகரிப்பு. இந்த நிராகரிப்பு நந்தினிய சுக்கு நூறாக்குச்சு. அவங்களோட உண்மையான காதல் கொடிய கோபமா மாறி பழிவாங்கும் வெறியா உருவெடுத்துச்சு. காதல் முறிஞ்சதும் கரிகாலன் என்ன பண்ணாரு? தன் வழியையெல்லாம் போர்க்களத்துல காட்டி அடுத்தடுத்து பெரும் வெற்றிகளை குவிச்சாரு. கரிகாலன் வீரபாண்டியன போர்ல கொன்னாரு. ஆனா இதோட விளைவு என்னாச்சுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நந்தினி வீரபாண்டியனை ரொம்பவே மதிச்சாங்க. அவரோட மரணம் நந்தினிக்கு கரிகாலன் மேல இருந்த கோபத்தை மன்னிக்க முடியாத வெறுப்பா மாத்திருச்சு. இதுக்கப்புறம் நந்தினி சும்மா அழல, பயங்கரமா திட்டமிட்டாங்க. பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணி சோழ அதிகார மையத்துக்கே ஊடுருவினாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு இருண்ட ராத்திரியில 2 பேரும் மறுபடியும் சந்திச்சாங்க. ஆனா காதலர்களா இல்ல உடைந்த நெஞ்சங்களா? கரிகாலன் பழைய காதல் நினைவுகள்ல தவிச்சாரு. ஆனா நந்தினியோட கண்ணீருக்கு பின்னால் குழுந்துவிட்டெரியும் பழிவாங்கும் தாகம் மறைஞ்சிருந்துச்சு. அந்த இருண்ட புயல் வீசிய இரவு ஒரு மாபெரும் மர்மமா மாறிடுச்சு. ஆதித்த கரிகாலன் அந்த அரண்மனைய விட்டு உயிருடன் திரும்பல. சோழ நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. ஆனா அந்த மாபெரும் சோழ இளவரசனை கொன்றதை யார்? இதுதான் இன்னைக்கும் $1,000,000 கேள்வி. அது பாண்டியர்களா, அரசியல் சதியா, இல்ல நந்தினியோட திட்டமா? வரலாற்றுல இதுக்கு இன்னும் சரியான ஒரு விடை கிடைக்கல. உண்மை நமக்கு ஒருபோதும் தெரியாமலே போகலாம். அந்த இரவுக்குப் பிறகு நந்தினியோட வாழ்க்கையும் வரலாற்றின் இருளில் முற்றிலுமா மறைஞ்சிடுச்சு. ஒரு காதல் பலியா மாறும்போது மொத்த சாம்ராஜ்யமே அழியலாம். நம்மளோட ஆழ்ந்த அன்பே வெறுப்பா மாறினா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க.